தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்க்கிலிருந்து லண்டன் ஹீத்ரோ நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் சக பயணி ஒருவரின் குடிபோதையால் தமக்கு நேர்ந்த அவல நிலையை பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். புரூஸ் மெக்கன்சி என்ற பயணி தனது 11 மணித்தியால நீண்ட விமான பயணத்தின் போது நடந்தவற்றை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் முறைப்பாட்டு ஆலோசனை குழு பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விமான ஊழியர்கள் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த பயணிக்கு பயணத்தின் முதல் சில மணித்தியாலங்களிலேயே 10 சிறிய பஹாடி மதுபான போத்தல்களை வழங்கியுள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய அந்த நபர் தன் மீதும் இருக்கை, தரை மற்றும் பக்கத்தில் அமர்ந்திருந்த புரூஸ் மெக்கன்சி மீதும் வாந்தி எடுத்துள்ளார். விமானம் முழுமையாக பயணிகளால் நிரம்பியிருந்ததால் வாந்தியால் நனைந்த அந்த இருக்கையிலேயே புரூஸ் மெக்கன்சி தொடர்ந்து அமர்ந்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. புரூஸ் மெக்கன்சியின் முறைப்பாட்டுக்கு பதிலளித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் இந்த சம்பவம் கவலையளிப்பதாகவும், ஊழியர்கள் மதுபானம் வழங்குவதில் சில நடைமுறைகளை பின்பற்றினாலும் சில நேரங்களில் நிலைமை கையை மீறி சென்று விடுவதாகவும் கூறி மன்னிப்பு கேட்டுள்ளது. நஷ்ட ஈடாக 50 பவுண்டுகள் மதிப்புள்ள வவுச்சர் அல்லது 10,000 ஏவியோஸ் புள்ளிகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளது. விமான நிறுவனத்தின் இந்த பதிலை அருவருப்பானது என புரூஸ் மெக்கன்சி சாடியுள்ளார். ஊழியர்கள் அதிகளவான மதுபானத்தை வழங்கியமையே சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இணையவாசிகள் பலர் கருத்து தெரிவிக்கையில், இது ஒரு மோசமான செயல் என்றும் விமான பயணங்களை மேற்கொள்ள அச்சமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.